உலகின் முதல் நாடாக பசிபிக் கடலில் உள்ள கிரிபாட்டி தீவில் 2026 புத்தாண்டு பிறந்தது. அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து மக்கள் 2026 புத்தாண்டை வரவேற்று ஆக்லாந்து ஸ்கை டவரில் நடத்தப்பட்ட வான வேடிக்கைகளை கண்டு மகிழ்ச்சி ஆரவாரத்தில் திளைத்தனர். ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் கண்களை கவரும் வான வேடிக்கைகளுடன் புத்தாண்டை மக்கள் வரவேற்றனர். தைவான் தலைநகர் தைபேயில் புத்தாண்டை கோலாகலமாக மக்கள் வரவேற்றனர். புத்தாண்டு பிறந்த நொடியில் அங்குள்ள தைபே 101 டவரில் வான வேடிக்கைகள் மற்றும் மக்களின் மகிழ்ச்சி வெள்ளத்தில் அந்நகரமே அதிர்ந்தது. தென்கொரிய தலைநகர் சியோலில் புத்தாண்டு பிறப்பை ஒட்டி பாரம்பரிய முறைப்படி பிரம்மாண்ட மணியை 33 முறை இசைத்து புதியாண்டின் தொடக்கம் அறிவிக்கப்பட்டது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் புத்தாண்டை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் வானில் நிகழ்த்திய வர்ணஜாலம் பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. அதன் தொடர்ச்சியாக புத்தாண்டு பிறந்ததும் கண்கவர் வான வேடிக்கைகள் மக்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியது. Ladies and gentlemen, Happy New Year to everyone here. สวัสดีปีใหม่ทุกท่านนะคะ ஹாங்காங்கில் கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து நெருப்பில்லா புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. கவுண்ட் டவுன் முடிந்த அடுத்த நொடியில் கட்டடங்கள் மீது லேசர் ஒளிக்கற்றைகள் மூலம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. சீனாவில் பெருஞ்சுவரின் புகழ்பெற்ற ஜோங்குவான் பகுதியில் முரசு இசைக்கப்பட்டு புத்தாண்டு அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து இசைக்கு ஏற்ப லேசர் குதிரைகள் ஓடியது பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. உலக நிகழ்ச்சிகளின் சிகரமாக துபாயில் உள்ள உலகின் மிக உயர்ந்த கட்டிடமான புர்ஜ் கலிஃபாவில் வான வேடிக்கைகளாலும் லேசர் ஒளியாலும் ஒளி வெள்ளத்தில் மிளர்ந்தது. கலைஞர்களின் சாகச நிகழ்ச்சிகளும் பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. கத்தார் தலைநகர் தோஹாவில் 2026 புத்தாண்டு கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது.
كبيرة وبنجاح. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.